ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், எங்கூட ரிச்சர்ஸ் இருக்காரு. இன்னைக்கு கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல கொஞ்சம் ஒரு ஒன் சைடான மேட்ச் தான். கடந்த ஒரு 3 மேட்சா வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் த்ரில்லர்லாம் வந்து போயிட்டு ஒரு பிரேக் விட்ட மாதிரி வந்து கொஞ்சம் நார்மலான மேட்சாக இருந்திருக்கு. ஒரு ஒன் சைடடான கான்டெஸ்ட்னே சொல்லலாம் அது. ரிச்சர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிச்சில் இருந்து போவோம். இந்த கவுஹாத்தி ஸ்டேடியம் இது வந்து ஒரு 180 விக்கெட் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம 11 பத்தியும் நீங்க அப்படியே பேசிருங்க. சொல்லுங்க கேட்போம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 180 விக்கெட் தான். போன முறை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த முறை ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் பந்து நல்லாவே டேர்ன் ஆச்சு. ரெண்டாவது விக்கெட்லேயும் பந்து கொஞ்சம் நின்று வந்துச்சு. கொஞ்சம் இது ஒரு ஸ்லோ டர்னிங் பிச். ஸோ வந்து பேட்டிங் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக அப்படியே ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் போகிற மாதிரி போனீங்கன்னா கொலாப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். நெக்ஸ்ட் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து ஒரு காய்ச்சல். ஸோ அதனால வந்து அவருக்கு பதிலாக மொயின் அலி இறக்கி அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி தான் வனிந்து வசரம் அவங்க உள்ளே கொண்டு வந்து பசருல்லா ஃபருக்கியை வெளியே கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே ஒரு கரெக்டான மூவ் தான். டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்தது, அது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓவராலா பிளேயிங் 11 அண்ட் டாஸ்ல எடுத்த முடிவு இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அவங்க இன்னிங்ஸை பற்றி போயிடுவோம். பெரிய ஸ்டார்ட்ஸ் எதுவும் இல்லை. அதாவது ஸ்டார்ட் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போகல. த்ருவ் ஜுரல் தான் ஹையஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. ஒரு 30+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு அவங்க இன்னிங்ஸ்லேயே. பொதுவாகவே அவங்க அப்ரோச் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா கண்டிப்பாக 20 ரன் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்காங்க. 20-30 ரன் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்க ஓவரால் பேட்டிங் அப்ரோச்சை பற்றி அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அவங்களுக்கு பவர் பிளேவில் 50 தாண்டி கிடைக்குது ஒரு விக்கெட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து அந்த பிச்சை வந்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடாதால வந்த இதுதான். ஏன்னா வந்து உள்ள வந்து மொயின் அலி பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 23 ரன் 2 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் 17 ரன் 2 விக்கெட். ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஒரு 8 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவங்க வந்து ஒரு ஓவருக்கு 6 ரன் அப்படிங்கிற மாதிரி கூட இவங்களால போக முடியல. 4 முக்கியமான விக்கெட்டையும் அவங்க கையில் அந்த ஏரியாவில் கொடுத்தாங்க. ஒரு குயிக் கொலாப்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாச்சு. ரியான் பராக் வந்து எடுத்ததுமே வருண் சக்கரவர்த்தியை ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஒரு 6 வந்துச்சு. மறுபடியும் போனாரு, மாட்டிக்கிட்டாரு. இதே மாதிரி தான் மொயின் அலி கிட்ட வந்து பந்து நின்று வந்துச்சு, ஜெய்ஸ்வால் மாட்டினாரு. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாருமே அந்த ஏரியாவில் கொஞ்சம் பொறுப்பெடுத்து அந்த இன்னும் கொஞ்சம் அப்படியே நின்று போகலாம், கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவங்க நினைக்கல. பனிஷ் பண்ணலாம், ஒரு ப்ரெஷரை வந்து பவுலிங் சைடு நம்ம போடலாம்னு நினைக்கல. ஆனால் பவுலிங் சைடு ப்ரெஷர் போட நினைச்சாங்க. எப்படி நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த ஐபிஎல் இதே வந்து இப்போ எப்படி இருக்குன்னா 200 அந்த மைண்ட் செட். அதாவது 200 அடிச்சாலும் ஜெய் பண்ணலாம் தெரியாதுங்கிற ஒரு மைண்ட் செட். அதனால அந்த பிச் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுமாங்கிறதும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல. ஆனால் 1-2 விக்கெட் கொடுக்குறப்ப கொஞ்சம் அவங்க வந்து சுதாரிச்சிருக்கலாம். அதை சுதாரிக்காம கண்டினியூவா போனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதுலதான் அவங்க நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. திடீர்னு 14 ஓவருக்கு 100 ரன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஒரு காலத்துல ரொம்ப நார்மலா இருந்தது. 14 ஓவருக்கு 100 ரன் அடிச்சு கடைசி 6 ஓவர் 60-70 ரன் அடிக்கிறது. இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தெரியுது. எனிவே, நான் முக்கியமா இந்த இன்னிங்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஆடின இன்னிங்ஸ்ல வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் பத்தி கேட்கணுன்றது. நீங்க சொன்னீங்க ஸ்பின்னிங் நல்லாவே அசிஸ்டன்ஸ் கிடைச்சது. ஏன்னா மொயின் அலி நல்லா கிரிப் பண்ணி ராணா விக்கெட்லாம் எடுத்தாரு. அதெல்லாம் பிரமாதமான டெலிவரி அது. பட் ஃபர்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி பத்தியே கொஞ்சம் பேசுங்களேன். அவர் வந்து போன மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி அவர் கம்பேக்கும் எடுத்துக்கலாமா, இல்ல பிச் அசிஸ்டன்ஸ் கொடுத்ததால தான் நல்லா போட்டாருன்னு சொல்ல வரீங்களா? நம்ம என்னென்ன எடுத்துக்கிறது? அதாவது வந்து பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல வந்து பேட்டிங் எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது உண்மை. எங்க எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிளாட் விக்கெட்ல ஆயிருக்கு. அதாவது முன்ன மேட்சுக்கு 10 6 அடிச்சாங்கன்னா இப்போ வந்து அதே பிளாட் விக்கெட்ல 15 6 அடிக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா ஒரு கிரீன் டாப், ஒரு கொஞ்சம் வந்து பந்து நின்று வர்றது, பந்து திரும்புறது, இந்த மாதிரியான பிச்சில் எந்த பேட்டிங் எவல்யூஷனையும் நீங்க பார்க்க முடியாது. என்ன செய்யறாங்க அதுல பேட்டிங் எவல்யூஷன்னா அட்டாக் பண்ண போய் பண்டில் ஆகுறாங்க. அவ்வளவுதான் நடக்குது. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு கல்கட்டா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மொட்டை விக்கெட், ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு 90,000 பேர் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வர முடியும். ஆனா பவுண்டரி வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 65க்குள்ளதான் இருக்கு. அப்ப அது ஒரு பொட்டி கிரவுண்டு அந்த ஏரியாவில் பவுண்டரி லைன்ல. அப்ப அவுட்ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்கும். பந்தை எடுத்து உருட்டி விட்டீங்கன்னா ஓடி போயிடும். ஆர்சிபிக்கு கேகேஆர் மேட்ச்ல விராட் கோலி சும்மா ஒரு லைட்டா ஒரு பிளிக் ஆடி இருப்பாரு. அது சும்மா ஏர்ல போய் விழுந்து அது பாட்டுக்கு போகும் பவுண்டரி. ஸோ வந்து அவுட்ஃபீல்டு அந்த அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வருண் சக்கரவர்த்தியால எதுவும் பண்ண முடியலன்னா என்னதான் பண்ண முடியும்? அவ்வளவுதான் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிஷன் ஹெல்ப் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கண்டிஷன் ஹெல்ப் இருந்தாலுமே
வருண் சக்கரவர்த்திகிட்ட அவங்க ஃபுல்லாக ஏறி போனாங்க. நீங்கள் வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் மோடில் போனீங்கன்னா நீங்கள் கட்டாயம் சிக்குவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு சுனில் நரேன் இல்லை, நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அந்த பிச் வந்து எப்படி ரேக் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருந்தா அந்த 20 ரன் கம்மியாக இருந்ததா அவங்க போய் அங்கே செட்டில் ஆகிருக்க முடியும். ஆனால் இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து முதல் மேட்ச் அங்கே விளையாடுறாங்க. இந்த அளவுக்கு ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ரியாக்ட் ஆகிறது வந்து டக்கு டக்குன்னு 2-3 ஓவரில் எல்லாமே நடக்குது. ஸோ அவங்க என்ன ஆகுறாங்கன்னா அதுக்கு அவங்களால இது பண்ண முடியல, மாறிக்க முடியல. ஸோ அதனால மொத்தமா விழுந்துட்டாங்க. இப்ப இதே கிரவுண்ட்ல இன்னொரு மேட்ச் விளையாடுறோம்னா இவங்களோட பேட்டிங் அணுகுமுறையே கொஞ்சம் கண்டிப்பா எல்லாமே லேர்னிங் தானே ரிச்சர்ட். சரி, நம்ம அடுத்த இன்னிங்ஸ்க்கு போயிடுவோம். பிரமாதமான ஒரு ஓப்பனிங் அதாவது அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்டார்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி டிகாக ஒரு 97 அடிச்சிருக்காரு. அதனால தெரியல பேட்ஸ்மேன்லாம் 97ல நிற்கிறாங்க. நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு இவரு. பட் அவரும் ஆங்கர் பண்ணி கடைசியில் வரைக்கும் நின்று முடிச்சிருக்காரு மேட்சை. அவங்க கேகேஆர் இன்னிங்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஈஸி விக்டரினே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது தான், இன்னொரு முறை உங்களுக்கு அங்கே பேட்டிங் செய்ய சான்ஸ் கிடைச்சா இவங்களோட அப்ரோச் வந்து ராஜஸ்தான் பேட்டிங் அப்ரோச் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பிச் எப்படி ரேக்ட் பண்ணுதுன்னு கொல்கத்தா பார்த்துட்டு வந்தாங்க. வந்ததுக்கு எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடிருக்காங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக என்னன்னா ஆர்ச்சர் கிட்ட ஏரியே போகல. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா வைடில் தான் 2 ரன். மொயின் அலி ஃபர்ஸ்ட் 6 பாலுக்கு 2 இல்லை, அடுத்து உள்ள வந்துமே 2-3 பாலுக்கு 2 இல்லை அவருக்கு. ஸோ அவங்க வந்து என்னன்னா இவ்வளோதான் டார்கெட்டு, பிச்சு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுது, நாம் என்னன்னா விக்கெட்டை கொடுக்காம போனோமா நம்ம இந்த ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணிடலான்ட்டு போனாங்க. நீங்கள் வந்து கிரீஸில் விக்கெட் கொடுக்காம நின்று ஒரு ஓவருக்கு வந்து 6-7ன்னு நீங்கள் அப்படியே ரன் பண்ணிட்டு போகிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 150 ஸ்கோருக்கு வந்து ப்ரெஷர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னா பவுலிங் சைடு மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க விக்கெட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு விக்கெட்டே என்னமோ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ப்ரெஷர் வந்து இவங்க ஓவருக்கு 6-7ன்னு ஆட ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் என்ன ஆகுன்னா பவுலிங் சைடு வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பவுலிங் அப்படி ட்ரை பண்ணுறப்ப கண்ட மாதிரி விழும், அந்த விழுந்ததை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது ஒரு பக்கம். அந்த குவிண்டன் டிகாக் வந்து அழகாக கேம் எடுத்துகிட்டு போனார். அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல லூஸ் பால்ஸை நல்லா அட்டாக் பண்ணார். ரெண்டாவது வேகத்தை யூஸ் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்கு ஐபிஎல்ல ஒரு செஞ்சுரி அவரோட ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னா இதையும் வச்சுக்கலாம். ஏன்னா இது பேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டஃப்பான விக்கெட்டாக இருந்துச்சு T20க்கு. ஆனால் அதில் நின்று ஒரு 97 ரன் நாட் அவுட்டு ஒரு ஓப்பனராக வந்து டீமை ஜெயிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இது வந்து அவருக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் தான். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை இதுக்குள்ளே பார்க்கணும். அங்கே வந்து சும்மா வந்த மொயின் அலி வந்து உள்ளே வந்து 4 ஓவருக்கு 23 ரன் 2 விக்கெட். ஆனால் இந்த டீமோடைய முக்கியமான ஸ்பின்னர் வந்து வனிந்து ஹசரங்கா. இன்னைக்கு வனிந்து ஹசரங்காவில் கையில இருந்து பந்து வந்து அவருக்கான குவாலிட்டியில ரிலீஸ் ஆகவே கிடையாது. பந்தெல்லாம் வந்து சும்மா ஷார்ட் பிச்சா அரைக்குழியா விழுந்துகிட்டே இருக்குது. அவங்க இல்லைன்னா ஜஸ்ட் ஷாட்ல விழுந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா பேக் ஃபுட்டு போய் பலார்னு வைக்கிறாங்க. அவர் வந்து போட்ட முதல் பாலே ஷார்ட் பிச் தான் குவிண்டன் டிகாக்கு இந்த மேட்ச்ல ரொம்ப ஈஸியா அடிச்ச ஒரு பவுண்டரி அதான். ஸோ வந்து அப்போ ஒரு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு விக்கெட்ல, ஏற்கனவே அவங்க செஞ்சு காட்டியிருக்கிற ஒரு விக்கெட்ல உங்களுடைய பிரைம் ஸ்பின்னர் வந்து இந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாம திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க அந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது, கஷ்டம். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த மேட்ச் இவங்க தோக்கத்துக்கு, ராஜஸ்தான் தோற்றதுக்கு 3 காரணம் இருக்கு. அதுல 2 காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த பிச்சு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சிக்கல ஒன்று. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா அவங்களுடைய அந்த டீமுடைய முதல் ஸ்பின்னர் வனிந்து ஹசரங்கா வந்து இன்னைக்கு அவர் கையில இருந்து பந்து நல்ல முறையில் ரிலீஸ் ஆகலை, கரெக்டான ஏரியாஸ்ல விழலை. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஏற்கனவே சொன்னதான், அது இனிமேல் அடிக்கடி சொல்ல முடியாது, அதனால இப்பயே சொல்லிடலாம். அவங்க ஏலத்திலேயே வந்து ரிட்டைன் பண்ணதுல வந்து தப்பு. அதான் வந்து ஆக்சுவலி அடுத்த கேள்வி அதான் வைக்கலான்னு வந்து நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சொல்லுங்க. என்னன்னா இங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 6 பேட்ஸ்மேனை நாங்கள் இறுக்கி பிடிச்சி 5 பேட்ஸ்மேனை ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சி எடுத்துட்டு போனா கேமை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு பரவலாக வந்து ஒரு பவுலிங்க்கு வந்து சாதகமான பிச்சர்ஸ்லாம் நிறைய கொடுக்கறது கிடையாது. பேட்டிங்க்கு சாதகமான பிச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அடிக்கிற மாதிரி தான் மற்றவங்களும் அடிப்பாங்க. அப்போ அங்கே போய் நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும், அவங்கள விட ஒரு ரன்னு நீங்கள் ஹெட்டாக இருக்கணும், உங்களை விட அவங்க ஒரு ரன்னு கீழே இருக்கணும் அப்படின்னா உங்கள் பவுலிங் யூனிட் தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஸோ ஐபிஎல்ல வந்து பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்துலையாவது புரிஞ்சுக்கணும், நீங்கள் பேட்டிங் யூனிட்டை என்ன ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ ஈக்குவலாக அதுக்குமே வந்து பவுலிங் யூனிட்டுக்கும் நீங்கள் வந்து கவனம் கொடுக்கணும், நிறையா தேடணும். நீங்கள் எப்படி தேடணும்னா உங்கள் ஸ்கவுட் வந்து தீயா இந்தியாவுக்குள்ளே விழுந்து தேடணும். ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடந்த சில சீசன்களாக மும்பைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஸ்பின்னர் தான். புரியுதுங்களா செஞ்சோ?
அந்த ஸ்பின்னர் தான் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறப்ப அவங்க எவ்வளவு தீ மாதிரி வேலை செஞ்சு புத்தூர்னு ஒரு பையனை போய் கேரளாவில் பிடிச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. ஆனா நம்ம மும்பை வந்து பொதுவாவே கம்பேர் பண்ண முடியாதுங்க மற்ற ஸ்கவுட்டோட. அவங்க ஒரு தனி லீக்ல இருக்காங்க. கிடையாதுங்க. அத இல்ல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் செய்ய முடிஞ்ச ஒரு வேலையை இன்னொருத்தரும் செய்ய முடியும். என்னமோ அவங்க வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு 1000 கோடி அவங்க செலவு பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க புத்திசாலித்தனமா இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கவுட்டை வச்சு அந்த ஸ்கவுட்டு கிட்ட ஒழுங்கா வேலை வாங்குறாங்க. அப்ப நம்ம முன்னாடி எதிரில் இருக்கிற ஒரு டீம், ஒரு குழுவால, ஒரு அமைப்பால, ஒரு தனி மனிதரால செய்ய முடியற ஒண்ணு இன்னொரு தனி மனிதராலையும் செய்ய முடியும். அதுக்கான இடத்துலதான் மத்த IPL டீம்ஸும் இருக்காங்க. இவங்க யாரும் செய்யறது இல்லைன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப அவங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செஞ்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பவுலிங் யூனிட்ல எங்களுக்கு தொடர்ந்து எது பிரச்சனையா இருக்குதுன்னு பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் இருக்கிறது கிடையாது. அவங்க கடைசியா அதுக்காக பியூச் சாவ்லா வரைக்கும் போய் விழ வேண்டியதா இருந்துச்சு. வீட்டுல இருந்து ஒரு கூட்டிட்டு வந்த மாதிரி, வாப்பா ஒரு 2 சீசன் எங்களுக்கு விளையாடுப்பா அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு நாங்க வழி செய்யணும்னா அவங்களுடைய ஸ்கவுட்டை வச்சு அவங்க தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க பேக்ல அப்படின்னு பார்த்தா அதுவும் சூப்பரா இருக்கு. ஸோ இது எல்லா டீமும் தான் செஞ்சாகணும். உங்களுக்கு தேவை, நீங்க ஜெயிக்கணும், ஃபேன் பேஸ் உருவாகணும், உங்களோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாகணும்னா நீங்க எல்லாமே தான் செஞ்சாகணும். அப்ப இது வந்து அவங்க செய்யறப்ப இவங்களால செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் பேச்சே கிடையாது. செய்ய முடியும், ஆனா யாரும் செய்யறது இல்லை. அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஏலத்துல இருந்து பிடிச்சிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம், ஏலத்திலேயே வித்த காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. கரெக்ட் ரிச்சர்ட். எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவங்க ஆக்ஷன்லேயே வந்து சந்தீப் சர்மா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்கேப்டு பிளேயரா அந்த 5 வருஷம் ஆடலன்ற கோட்டால வந்ததால தான் அவர் ரிட்டைன் பண்ண முடிஞ்சது. எல்லாம் போலிங் யூனிட் அவங்க யார் பக்கமே போயிருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐடியலி அவங்க ரிட்டைன் பண்ண முடியாததால. இந்த மேட்சை பத்தி நம்ம பார்த்து ரிச்சர்ட், உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன 2 தோத்த டீம் வந்தாங்க. அதுல இன்னொரு முறை ஒரு டீம் 2வது மேட்சையும் தோத்துருக்கு, ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு. இங்க இருந்து RR வந்து சில விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணும். போன முறை செஞ்ச தப்பை வந்து இந்த முறை சரி பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ருல்லா ஃபருக்கியை வெளியில வச்சு வனிந்து வஸ்ராவும் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சிச்சுவேஷன், அவங்களுடைய துரதிருஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த வனிந்து வஸ்ராங்காவுக்கு பந்து நல்லா கரெக்டான ஏரியாஸ்ல விழவே மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை. போன முறை பேட்டிங் யூனிட் ஃபிளாட் விக்கெட்ல ரொம்ப நல்லா இருந்தாங்க. இந்த முறை ஸ்பின் விக்கெட்ல கொஞ்சம் அதுக்கு சாதகம் இருக்கிற விக்கெட்ல அவங்க பேட்டிங் யூனிட் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சாலும் அந்த ஸ்டார்ட்டை வந்து அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிச் அப்படிதான் ரியாக்ட் ஆகுதுங்கிறத அவங்க உணர்றதுக்குள்ள சில விக்கெட் கொடுத்தாங்க. 2வது அதுக்கப்புறமும் அப்படியே தொடர்ந்து போயிட்டாங்க, அந்த மோட்லயே போயிட்டாங்க. இதை வேற மாதிரி சொல்றதுன்னா அந்த பிச்சுக்கு எவ்வளவு ஸ்கோருங்கிறது இவங்களுக்கு சரியா மைண்ட்ல இல்லை. அதுதான் வந்து இதுல நான் இந்த கேமுக்குள்ள நடந்த ஒரு விஷயம். ஓகே ரிச்சர்ட், உங்க அனாலிசிஸ்க்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஃபர்தரா RR வந்து எப்படி திரும்ப வந்து வின்னிங் வேஸ்க்கு வராங்களான்னு நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். KKRக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஃபர்தர் மேட்சஸும் எப்படி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தேங்க்யூ ரிச்சர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ சஞ்சய்.